வெல்கம் டு our சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீச் பரோட்டா வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 4 மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்லேயே 2 மெத்தடில் எப்படி செய்யலாம், கடையில் எப்படி செய்வாங்க அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கடையில் நார்மலாக ஒரு லேயர் மட்டும்தான் போடுவாங்க. ரவுண்டாக எப்படி போடலாம், ஸ்கொயர் ஷேப்லேருந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்ல லேயராகவே இருக்கும். இது முட்டை வீச் பரோட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைனா அடக்கோழி பரோட்டான்னு சொல்லுவாங்க. நான் முட்டையை உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ண மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த 4 மெத்தட்லேயும் வீச் பரோட்டா எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இப்படி நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா ஊறட்டும். இது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன பால்ஸை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பால்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் எத்தனை பால்ஸ் வேணுமோ அத்தனை பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. இது எத்தனை பால்ஸ் பிடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த பால் ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சாச்சுங்க. இதை நம்ம ஒரு ஈர துணி போட்டு இல்லைனா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வைக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பரோட்டா செய்யலாம். இப்போ அரை மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம இப்போ பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி கிச்சன் ஸ்லாப்பில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. செஞ்சு வச்ச ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்காயாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ட்ல இருந்து இப்படி கொஞ்சம் இழுத்துக்கோங்க. எண்ட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இழுங்க. இந்த மாதிரி எல்லா எண்ட்லையுமே நல்லா இழுத்து இது தின் லேயராக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கும் போது அங்கங்கே இந்த மாதிரி கிழிஞ்சாலும் கிழியுங்க. கிழிஞ்சா பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை 4ஆக மடிச்சுக்கலாம். கடையில் வீசுகிற மாதிரி வீசுறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு வீச தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீசிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம். இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கவும் நம்ம செஞ்சு வச்ச பரோட்டாவை போட்டுக்கோங்க. கல் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூடாக இருக்கிற கல்லை தான் போடணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்துடுச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். நான் இதை ரவுண்டாக தேய்ச்சி காமிக்கிறேங்க. இது எப்படினாலும் போடலாம். இப்போ நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருந்தும் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா தூக்கிட்டு இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. அடியில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கையாலேயே இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் ரவுண்டாக தேய்ச்ச பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கிறேன்.
போட்டுட்டு எண்ணெய் வந்து 2 பக்கமே நல்லா ஊற்றிக்கோங்க. கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ மடிக்க மாட்டாங்க, அப்படியே லேசாக தின் லேயராக வந்ததும் போட்டுருவாங்க. இப்போ நான் அந்த மாதிரி ஒன்று போட்டு காமிக்கிறேன். இதுலேயே நீங்கள் வந்து முட்டை வேணும் அப்படின்னா அதை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு பேர் வந்து அடக்கோழி பரோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதத்தில் வேணுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாங்க. இது வந்து டக்குன்னு வந்து வெந்துருங்க, அதனால் டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ நான் இந்த பரோட்டாக்கு மட்டும் முட்டை வந்து ஊற்றி காமிக்கிறேன். இப்படி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி முட்டையை இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து உப்பு வந்து மேலே தூவிக்கிறேன். மிளகுத்தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம், 4ஆவும் மடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 4ஆக மடிக்கிறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் வெந்தோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வீச்சு பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி வந்து 4 மெத்தடில் போட்டு காமிச்சிருக்கேன். நார்மலாக கடையில் எப்படி போடுவாங்க, நம்ம வீட்டில் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு 2 மெத்தடில் காமிச்சிருக்கேன். இதுலேயே வந்து முட்டை ஊற்றி முட்டை வீச்சு பரோட்டா இல்லைன்னா வந்து அடக்கோழி பரோட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம சூடாக அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே சுலபமாக தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்கள்.